நீ 8% வாக்குகள் இருக்கான்றதை பார்ப்போம். களத்தில் நீ அவர் எங்கே எந்த இடத்துல சீமானை விமர்சித்து பேசியிருக்காரா? இல்லை. நீ அவ்வளோதான், அவுட் ஆஃப் ஃபோக்கஸு. ஏன் அவர் சீமானை புறக்கணிக்கிறார் விஜய் அவர்கள்? சீமான் பெரிய தலைவர் இல்லை, அதனால புறக்கணிக்கிறாரு. சீமான் நாளொரு மேனியும் பொழுது வண்ணமும் தம்பிங்கிறாரு. அப்புறம் ஏங்க நீ 1000 சொல்லட்டு சங்கிய சகத்தோழன்னு சொல்றாரு, அதையும் பேசுங்க. என்ன ஆர்எஸ்எஸ் நக்கக்கூடியவனான்னு கேட்டாரு, இப்போ நக்கிக்கிட்டு இருக்காருல, அதையும் பேசுங்க. நக்கி பிழைப்பவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சித்தார்த்? அதனால சீமான் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியை இங்கே எடுத்துக்கல. ஏற்கனவே யாரும் இல்லாதனால 8% வாக்குகள் வந்தது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமியர்கள் எல்லாம் வச்சு ஒரு சந்திப்பு நடத்திட்டு இருந்தாரா? இப்போ பிராமணர்கள் எல்லாரும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஓட்டு போடுவாங்கன்னு, இப்போ சொல்லுங்கள், எந்த இஸ்லாமியராக ஓட்டு போடுவாங்களா? போடுவாங்களா மாட்டாங்களா? ஆனால் இஸ்லாமியர்கள் ஆதரவாக தானே பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது புரியலையா? நேற்று நடந்த சம்பவத்துக்கு பிறகு இஸ்லாமியர்கள் உங்களை ஆதரிப்பாங்களா எதிர்ப்பாங்களா? எதிர்ப்பாங்க. அது புரிஞ்சிச்சுல்ல. சித்தார்த்துக்கு புரிஞ்சால் மக்களுக்கும் புரிஞ்சிடும், எனக்கு தெரியும். புரியுதுங்களா? நீ இரட்டை வேடம் இடக்கூடியவன்றது எல்லாத்துக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே பல ஆண்டுகளாக ஏமாந்துக்கிட்டு இருக்க சமூகம் இந்த சிறுபான்மை மக்கள் சமூகம், இஸ்லாமிய சமூகம். அது இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாயிடுச்சு. இன்னைக்கு எந்த அரசியல் கட்சியினுடைய, இஸ்லாமிய கட்சியினுடைய தலைவர்கள் திமுகவின் பக்கம் நின்னாலும் கூட மக்கள் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டான், இவங்க அத்தனை பேரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திமுகவின் பக்கம் போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து கேட்க மாட்டாங்க அப்படின்ற ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு சிறுபான்மை மக்கள், இன்னைக்கு முஸ்லீம் மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தலைவர் தளபதியை நோக்கி பயணம் செஞ்சிருச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும்.